தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுக்கு தான் வந்து ஸ்டார் அந்தஸ்து இருக்குது. அதனால் அவர் வந்து ரொம்ப முடியாமல் வந்துட்டானுங்க. நீளமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிப்பாங்க. கதை எடுத்துன்னு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆகிடுவானுங்க. அவங்களே சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போடுற அளவுக்குலாம் போயிடுவானுங்க. தமிழ் சினிமாவில் வந்து இயக்குனர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது. அதனால் அவர் வந்து ரொம்ப முடியாமல் வந்துட்டானுங்க. ஸோ என்னுடைய உதவி இயக்குனர்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ணிட்டுருக்கிறப்போ என்னுடைய நண்பர்களாக என்னோடய உதவி இயக்குனர்களாக அவங்களும் இன்றைக்கி வந்து படம் பண்ண போகிறாங்க. அண்டு இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் நீளமில் படம் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளமில் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. ஆனால் கதை எடுத்துன்னு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ட் பண்ணுறது வந்து செகண்டரி. பட் ஆனால் இது மூலமாக நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுகிறோம் சொசைட்டிக்கு. சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியமாக நான் பார்த்து உள்ளே வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை பயங்கரமாக என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்பிலிருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ நீலம் ப்ரொடக்ஷனும் அது மாதிரி இருக்கணும். ஸோ இந்த உணர்வை சரியாக புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக வந்து ஆடியன்ஸை என்கரேஜ் பண்ணும், அதே நேரத்தில் வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நான் வந்து 12th படிக்கிறப்போ தனியாக ஒரு நைட்டில் உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலான்னு யோசித்தேன். அது என்னன்னா வந்து இதுதான், அந்த என் வீட்டில் வந்து எங்கள் அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க. எப்போ பார்த்தாலும் அழுதுனே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால். ஸோ அது வந்து திடீர்னு என்னை வந்து பயங்கர ஒரு எமோஷனல் ஆக்கி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்ட நான் ஷேர் பண்ணதில்லை. எங்கள் அண்ணன் கூட இங்கே இருக்குது. ஸோ அது வந்து எவ்வளோ கொடுமையானதுன்றதை வந்து நேரடியாக நின்று அனுபவித்தவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படித்து வந்து எனக்கு பயங்கரமாக என்ஜாய் பண்ணேன். நான் எப்போ அவன் இதை எழுதுனான், எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், எப்படி இதை பேசுகிறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸை எப்படி, அந்த நுவான்சஸை எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதில் வந்து அஞ்சலை இருக்குதுல்ல, அஞ்சலை தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா, என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமாக, ஏன்னா ஊரில் ஒரு கொண்டாட்டம், ஒரு திருவிழானா எல்லார் வீடும் சந்தோஷமாக இருக்கும். ஆனால் எங்கள் அப்பா எங்களை பயங்கர சந்தோஷமாக, எங்கள் அப்பா மாதிரி எங்களை வளர்த்துறது கிடையாது, யார் வீட்டாண்ட போய் எங்களை நிற்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமாக பார்த்துப்பார். எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்கள் அப்பா அவ்வளோ எங்களை பற்றி யோசிப்பார், கல்வியை பற்றி எல்லாத்தையும் பற்றி யோசிப்பார். ஆனால் குடின்னு வரப்போ வந்து அவர் இழந்துருவார் எங்கள் அப்பா. ஆனால் கடைசி காலத்தில் அவர் வாழணும்னு நினச்சார். நான் ஒரு பொசிஷன் வந்ததுக்கப்புறம் என்னை இன்னும் கொஞ்ச நாள் நான் உயிரோடு இருக்கணும்டா அப்படின்னு ஆசைப்பட்டார். பட் அவருடைய லிவர் ஃபெயிலியரில் தான் அப்பா வந்து இறந்துட்டார். அது ஆக்சுவலி வந்து ஒரு 6 months டைம் கொடுத்தாங்க, பார்த்தா 1 வீக்லேயே வந்து இறந்துட்டார். ஸோ அது ரொம்ப ஒரு கவலையான ஒரு விஷயமா எனக்கு இருந்தது. ஆனால் தெரில, நான் அந்த டைமில் எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஜிம் மாதிரி செஞ்சு வச்சுருந்தோம். இந்த இடத்துல உட்காந்து ஒரு இருட்டில் வந்து நான் தனியாக உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன். பட் ஆனால் அதுக்கப்புறம் வந்து நான் எப்படி அதுலேருந்து மீண்டு வந்தேன்னு எனக்கு தெரில. வெறும் அந்த நிமிஷம் மட்டும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அண்ட் வந்து இது குடி நோயின்றதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. குடிகாரங்களை பார்த்தா நமக்கு வந்து கோவம் வரும், ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னா அப்படி கிடையாது. அது ஒரு நோய், ஒரு ஹேபிட்டாக மாறி வந்து அவங்க வந்து அவங்கள இழந்து அவங்க எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுறாங்கன்றத வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கே ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அப்படி ஒரு படத்தை நம்ம எடுக்கிறோம், அப்படி ஒரு படத்தை வந்து நம்ம வந்து ஹேண்டில் பண்ணுறோம், இது கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற ஒரு பயம் இருந்தது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.